உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். மன உளைச்சலுக்கும் வன்கொடுமைக்கும் ஆளாக்கி அநீதி ஏற்படுத்தி வரும் மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது மாற்றுத்திறனாளி நல இயக்குனர் அவர்களிடம் மாற்றுத்திறனாளி புகார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் காரத்தொழுவு கிராமத்தில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளியான சிவகுமார், வயது 50, கடந்த 16/10/25 அன்று சென்னையில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி நல இயக்குனருடன் உள்ள புகாரில் நான் 75% மாற்றுத்திறனாளி, வெளியிடங்களுக்கு செல்லும் போது 3 சக்கர வாகனத்தில் செல்வதாகவும் தனி நபரை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கில் செயல்படுவதாக திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தவறான புகாரை அளித்துள்ளனர். இந்த புகார் அளிக்கும் முன்பு மாற்றுத்திறனாளி சிவகுமாரிடம் விசாரணை மேற்கொள்ளாமலேயே தன்னிச்சையாக புகார் கொடுத்துள்ளனர் என்றும், இதனால் மாற்றுத்திறனாளியான எனக்கு அரசு சலுகைகள் மற்றும் உரிமைகள் தமிழக அரசிடம் கேட்கும் போது அரசு ஊழியர்கள் அடுக்கடுக்கான பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய்யாக சுமத்தி அந்த சலுகைகள் கிடைக்காமல் தடுத்து வருவதாகவும், இதனால் ஆதாரம் இல்லாமல் இருப்பதாகவும் 7/2/2022 நடக்காத சம்பவத்தை நடந்த சம்பவமாக குறித்து திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் தவறான தகவலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஊழியர்கள் கொடுத்துள்ளனர் என்றும், மேலும் 8/11/2022 அன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் கொடுத்த மனுவில் காலிஸ்வரி கணக்காளர் VPRC விண்ணப்பதாரருடன் பணிபுரிந்த சக பணியாளர்களின் மனு மீதான வட்டார வளர்ச்சி அலுவலர், வருவாய் அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் விசாரணை செய்த போது சக பணியாளர்களை மிரட்டுவதும், பணி செய்ய விடாமல் இடையூறு செய்த, ஜாதியின் பெயரால் சொல்லி திட்டுவதும், குப்பை என்னும் போது புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாலும் மாற்றுத்திறனாளி சிவகுமார் தொடர்ந்து பணிபுரிந்தால் நாங்கள் யாரும் பணிபுரிய மாட்டோம் என கூறியதை தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கடிதத்தின்படி செயற்குழு உறுப்பினர்கள் பணிநீக்கம் செய்து நியமனம் நிறைவேற்றப்பட்டது. சட்டத்திற்கு புறம்பான செயலாகும். மடத்துக்குளம் வட்டாட்சியர் கடந்த 15/11/2023 சிவகுமாருக்கு எழுதியுள்ள கடித குறிப்பு 7/2/2022 காரத்தொழுவு ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற உள்ளிருப்பு போராட்டம் தொடர்பாக பூங்காவில் நில வருவாய் ஆய்வாளரே, பூங்காவி கிராம நிர்வாக அலுவலர், பிற வருவாய்த்துறை அதிகாரிகளோ மேற்படி சம்பவம் தொடர்பாக என்னிடம் எந்தவித விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள். இதிலிருந்து 7/2/2022 நடைபெற்ற உள்ளிருப்பு போராட்டம் நடத்தாமல் அரசு ஊழியர்களால் என் மீது திட்டமிட்டு சொல்லப்பட்ட பொய்யான தகவலாகும். மேலும் மடத்துக்குளம் வட்டம் காரத்தொழுவு கிராம ஊராட்சியில் பார்த்து வந்த தூய்மை பணியாளர் பணியினை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட 4 பேர் என் மீது பொய்யான புகார்களை சுமத்தி பணி நீக்கம் செய்துள்ளார்கள் என்றும், இதனால் எந்த வேலையும் வருமானமும் இல்லாமல் மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் தன்னுடைய குழந்தைகளோடு வாழ்வாதாரம் இன்றி இருப்பதாகவும், இதற்கு காரணம் மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட 4 பேர் தான் காரணம் என்றும், காரத்தொழுவு ஊராட்சி மன்றத்தில் நல்ல முறையில் பணிபுரிந்து வந்த சிவகுமாரை வட்டார வளர்ச்சி அலுவலர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், மண்டல துணை அலுவலர் உட்பட 4 பேர் தனிப்பட்ட வெறுப்பு விருப்புகளுக்காக பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ற கெட்ட நோக்கத்தில் செயல்பட்டு வந்தார்கள் என்றும், மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆகியோருக்கு தவறான தகவல் கொடுத்ததாகவும், இது சம்பந்தமாக மடத்துக்குளம் வட்டாட்சியர், காரத்தொழுவு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் விசாரணை மேற்கொண்டதில் புகார் கொடுத்த தேதியில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 24/9/2025 அன்று சான்றிதழ் வழங்கியுள்ளார். மடத்துக்குளம் வட்டாட்சியர் மற்றும் காரத்தொழுவு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் ஆகியோர் சான்றிதழ் வழங்கியுள்ளனர். ஆகையால் தவறான பொய் புகார் மீது பணியிட நீக்கம் செய்ய மடத்துக்குளம் கிராம வட்டாட்சி வளர்ச்சி முன்னாள் அலுவலர் சாதிக் பாட்சா, தற்போது உள்ள மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆறுமுகம், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவசங்கர் மற்றும் முன்னாள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கட்ராமன் ஆகியோர் மீது வன்கொடுமை செய்யும் சட்டத்தின் கீழ் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி காரத்தொழுவு ஊராட்சியில் பணியின் நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர் பணியை மீண்டும் வழங்க பரிசீலனை செய்து மீண்டும் பணியை வழங்க வேண்டும் என்றும், மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் எந்த சட்ட விதியின் கீழ் மேல் அதிகாரிகளுக்கு தவறான தகவல் அளித்து வந்துள்ளனர் என்றும், முதலமைச்சரின் அலுவலகத்திற்கும் தவறான தகவலை எந்த சட்டத்தின் கீழ் கொடுத்துள்ளார் என்றும், சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மற்றும் வதந்தியை பரப்பும் வகையிலும், அவதூறு பரப்பும் வகையிலும் மன உளைச்சலுக்கும் வன்கொடுமைக்கும் ஆளாக்கி வருவதாக மடத்துக்குளம் முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாதிக் பாஷா மீது தற்போது உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆறுமுகம், மண்டல் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவசங்கர் மற்றும் முன்னாள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் ஆகிய 4 பேர் மீது மாற்றுத்திறனாளி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு விசாரணை செய்து துறை ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளி சிவகுமார் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா காரத்தொழுவு ஊராட்சியில் கடந்த 13 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆவேன். 25 விழுக்காடு. அதே என் மீது மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் 7/2/2022
என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி தற்காலிக பணி நீக்கம் பண்ணார்கள். இது தொடர்பாக நீண்ட வேலை கூட மனு கொடுத்து எனக்கு மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செவி சாய்க்கவே இல்லை. அதனால ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறதுக்காக முற்றிலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. எனக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன். அதனால எனக்கு மீண்டும் வேலை கொடுக்குன்னு சொல்லி மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பல முறை மனு கொடுத்து அவர் எதுவுமே என் மீது கண்டுக்கல. அதனால 5/3/2025 அன்று மடத்துக்குளம் வட்டாட்சியருக்கு ஒரு புகார் மனு கொடுத்தேன். ஐயா, என் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, விசாரிச்சு எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தேன். மடத்துக்குளம் வட்டாட்சியர் ஐயா அவர்கள் என் மனுவை புலனாய்வு செய்து தீர விசாரிச்சு எனக்கு ஒரு இறுதி அறிக்கை கொடுத்தார். இவர் மேல எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு வட்டாட்சியர் கொடுத்தார். ஆனா வட்டார வளர்ச்சி அலுவலர் என் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சுமத்தி குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா வட்டாட்சியர் சொல்றது சரியா, வட்டார வளர்ச்சி அலுவலர் சொல்றது சரியா என்றது மாண்புமிகு தமிழக ஸ்டாலின் அவர்கள் நல்லா பரிசீலனை செய்து எனக்கு மாற்றுத்திறனாளிக்கு மாற்றுத்திறனாளி தெய்வ பிறவியில நீங்க நெஞ்சோட தாங்குறீங்க, அதான் எங்களுக்கு உதவி செய்ய, என் வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு உதவி செய்ய நடவடிக்கை எடுத்து மீண்டும் இந்த வேலைக்கு உள்ள போறதுக்கும் மற்றும் நிலுவைத் தொகை எனக்கு கொடுக்க நீங்க உதவி செய்யுமாறு நம்ம பணியோடு வேண்டுகிறேன். தொகுப்பூதிய பணி உத்தரவு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொறுப்பாளர்களை என் கோரிக்கையை சமர்ப்பிக்கப்படுகிறேன். கருணையோடு என் மனுவை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தாழ்மையோடு வேண்டுகிறேன். இது சம்பந்தமாக மாநில ஆணையரிடம் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கேன்.